ஒரு ஊரில் சாமேசன் என்கின்றவன் இருந்தான். அவன் வீட்டில் சட்டுமுட்டு ஜாமான்களை பரணியில் அடுக்கி வைத்திருந்தான். அவன் ஒரு வியாபாரம் செய்தான். அந்த வியாபாரத்தில் பெரு நஷ்டமடைந்தான். இப்போது சோற்றுக்கே வழியில்லாமல் தடுமாறினான். அவன் பரணியில் முன்னோர்கள் கொடுத்த பல ஓலைச்சுவடிகளை வைத்திருந்தான். அந்த ஓலைச்சுவடிகளை எடுத்து எந்த புலவரிடமாவது கொடுத்து அவர்களிடம் பணம் வாங்கி 3 வேளை சாப்பிடலாமா என்று யோசித்து அந்த பரணியில் இருந்த பழைய ஓலைச்சுவடிகளை எடுத்தான். ஓலைச்சுவடிகளை எடுத்து பிரித்து பார்த்தான். அதில் அவன் படித்து புரிந்து கொள்கிற அளவிற்கு அந்த எழுத்துக்கள் அவனுக்கு தெளிவாக தெரியவில்லை. அந்த ஓலைச்சுவடியில் தமிழ், தெலுங்கு என்று கலந்திருந்தது. இதெல்லாம் நம்ம படித்து என்ன பண்ண போகிறோம் என்று அலட்சியமாக அந்த ஓலைச்சுவடிகளை தள்ளி வைத்தான். அப்போது ஒரு ஓலைச்சுவடி அவன் கண்ணில் பட்டது. அந்த ஓலைச்சுவடியை படிப்பதற்கு தெளிவாக இருந்தது. அந்த ஓலைச்சுவடியில் கருமையான கடற்கரை ஓரம் உள்ள மஞ்சள் சிப்பி எந்த பொருளை தொட்டாலும் பொன்னாக்கும் ரசவாதம் கொண்டவை. அந்த மஞ்சள் சிப்பி இளசூடாக இருக்க வேண்டும். அந்த ரசவாதம் கொண்ட அந்த மஞ்சள் சிப்பியை எவன் ஒருவன் எடுக்கிறானோ அவன் இந்த உலகத்தில் பணக்காரன் ஆவான் என்று எழுதியிருந்தது. மஞ்சள் சிப்பியை பற்றி சாமேசனுக்கு நன்றாகவே தெரியும். அவன் பலமுறை கடற்கரைக்கு சென்றிருக்கின்றான். கடற்கரை ஓரத்தில் மஞ்சள் சிப்பிகள் அதிகமாக கிடக்கும். அது சிறுவர்கள் சிறுமிகளெல்லாம் எடுத்துக்கொண்டு விளையாடுவார்கள். அந்த மஞ்சள் சிப்பியில் வீட்டிற்கு தேவையான அழகு ஆபரண பொருட்கள் கூட செய்து வைப்பது உண்டு. ஆகையால் உடனடியாக சாமேசன் கடற்கரைக்கு போய் மஞ்சள் சிப்பியை தேடினான். அங்கே ஏராளமான மஞ்சள் சிப்பி கிடந்தது. அதை எடுத்து தனது உள்ளங்கையில் வைத்து பார்த்தான். அது குளிர்ச்சியாக இருந்தது. ஓலைச்சுவடியில் சொன்னது போல இளம் சூடான மஞ்சள் சிப்பி கிடைக்கவில்லை. குளிர்ச்சியான சிப்பிகளை அவன் உடனே ஆழ்கடலுக்கு தூரம் வீசி எறிந்தான். ஏனென்றால் அவை மீண்டும் கடற்கரைக்கு வந்து நம்ம மீண்டும் எடுத்து பார்க்குற மாதிரி ஆகிடுமே என்று இது மாதிரி பலமுறை எடுக்கிறது. குளிர்ச்சியான மஞ்சள் சிப்பியை தூக்கி எறிவது, எடுப்பது, தூக்கி எறிவது, இது மாதிரி ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, பல மாதங்கள், வருட கணக்கில் அவன் அந்த கடற்கரையே கதியாக கடந்து அது மாதிரி மஞ்சள் சிப்பியை தேடி 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 அழுத்து போய்விட்டது. ஒரு நாள் ஒரு பாறை அருகே காகம் ஒன்று மீனை கொத்தி கொண்டிருந்தது. அந்த பாறைக்கு அருகில் மஞ்சள் சிப்பி ஏராளமானது கடந்தது. இவன் அந்த பாறைக்கிட்டே போனான். இவன் வருவதை அறிந்த அந்த காகம் அந்த மீனை கீழே போட்டுவிட்டு ஓடிவிட்டது. இவன் குனிந்து அந்த மஞ்சள் சிப்பியை எடுத்தான். அந்த மஞ்சள் சிப்பியை உள்ளங்கையில் வைத்து பார்த்தான். இப்பொழுது இவனுக்கு பல வருடம் மஞ்சள் சிப்பியை கண்டுபிடித்து அதோட அனுபவம் வந்து விட்டது. எதையும் தொட்டவுடனே கண்டுபிடித்து விடுவான். இதற்கு முன்பு அப்படி தான், தொட்டவுடனே குளிர்ச்சியானதெல்லாம் உடனே தூக்கி எறிந்து விடுவான். இப்பொழுது அந்த பாறை அருகே எடுத்த மஞ்சள் சிப்பி வந்து அவன் எதை தேடினானோ இளசூடான மஞ்சள் சிப்பி கையில் வந்தது. இருந்த போதிலும் பழக்க தோஷத்தில் அவன் அந்த சிப்பியை தூர வீசி எறிந்து விட்டான். பழக்க தோஷம் அவனை படுகுழியில் தள்ளிவிட்டது. நன்றி.